ஆன்மீக பூமி, நல்லவர்கள், எப்பொழுதும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக வாழக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்றத்தோடு கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நமக்கு தெரியும் 2011 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்து இந்த தொகுதியிலிருந்து அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தீர்கள். அருமை சொந்தங்கள், இன்று 2026 நிச்சயமாக அதே அன்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதே பாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. அருமையான நார் மனோகரன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி வேட்பாளராக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரால் ஸ்ரீரங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைகுனிவு தமிழ்நாடு முழுவதுமே சட்டமன்ற உறுப்பினரால் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழனியாண்டி தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவார் அல்லது பிரச்சனை அவரே உருவாக்குவார். அவருடைய கரூர் மாவட்டத்தில் விதிகளை எல்லாம் மீறி இருக்கக்கூடிய கல் குவாரியில அதிகமாக கனிம வளத்தை கொள்ளையடித்ததற்காக 23,54,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு அதையெல்லாம் படம் பிடிக்க சென்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பேட்டி இல்லைங்கண்ணா, நோ இன்டர்வியூ அண்ணா, அதையெல்லாம் அதெல்லாம் படம் பிடிக்க சென்ற வைக்காதீங்கண்ணா தயவு செஞ்சு, அதை படம் பிடிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளரை சரமாரியாக தாக்கி அவர்களை கடத்தி ஒரு பெரும் அச்சுறுத்தல மீடியா நண்பர்களுக்கு எதிராக ஏற்படுத்தி நம்ம எல்லாம் தலைகுனிவு செய்தவர். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, போன மாசம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தர் பகுதியில் 10 நாட்களாக தேடப்பட்டு வந்த கருப்புசாமி என்கின்ற இளைஞருடைய உடலும் கூட அவருடைய குவாரியிலிருந்து எடுக்கப்பட்டது. இவருடைய சாதனையில் மற்றும் ஒரு சாதனை, அவருடைய கட்சியை சார்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் திருச்சி சிவா அவருடைய வீட்டை சென்று அடித்து நொறுக்கியது. இதெல்லாம் எனக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் வேண்டும். கொள்ளையடிக்கணும், ரவுடித்தனம் பண்ணணும், மக்களை துன்புறுத்தணும், அச்சுறுத்தணும், இதையெல்லாம் பக்காவாக செய்தும் கூட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா திமுக காரங்க சீட்டு கொடுக்கல. அதான் ஆச்சரியம். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக என்னென்ன தகுதி வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், இந்த முறை ஸ்ரீரங்கத்தில் உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் கூட மக்கள் டெபாசிட்டை கொடுக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், அதனாலதான் சரி ஒரு சட்டமன்ற வேட்பாளரை மாத்தினாச்சு பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் திரு துரைராஜ் அவர்கள் இறக்கியிருக்கின்றார்கள். சப்ஸ்டியூட் பிளேயராக அவர் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா, சட்டம் வந்தாலும் சரி, மாப்பிள வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் நார் மனோகரன் அவர்களை இங்கே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றனர். ஐயா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போவது உறுதி. மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம். அவர்கள் ஆண்டது போது, மக்கள் மாண்டது போது. ஆனா இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய மரியாதை பிரச்சனை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய தலையெல்லாம் குடிய வைத்து மக்களுக்கு எதுவும் செய்யல, ஆனா கெட்ட பேரையும் வாங்கி கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து தவறான ஒரு செய்தியில் இருந்த இந்த பழனியாண்டு இல்லை என்றாலும் கூட பழனியாண்டு அவருடைய சட்டையாக இருக்கக்கூடிய துரைராஜை நீங்கள் வீழ்த்த வேண்டும், அவருக்கு டெபாசிட் கூட நீங்க கொடுக்க கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நான் உள்ள வரும் பொழுது சகோதரி அவங்க ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. உள்ளே வந்த பொழுது சகோதரி இங்க இருந்தாங்க, எனக்கு ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. அண்ணன், இந்த புகைப்படத்தை சகோதரி அங்க இருக்கிறாங்க. அண்ணன், இந்த புகைப்படத்தை மட்டும் நீங்க பாருங்க, இந்த புகைப்படத்தை பாருங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய பெண்களுடைய குரல் எல்லாம் ஒலிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் தாய்மார்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், சகோதரருடைய குரல் ஒலிக்க வேண்டும். 33% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 131வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நேற்று முன்தினம் ஒரு கூட்டு சதி செய்து காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மசோதாவை தோற்கடிக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, மோடி அவர்கள் செய்த தவறு என்ன? பெண்களை பாராளுமன்றத்தில் பேச வைக்க நினைச்சது தவறுங்களா? மோடி அவர்கள் செய்த தவறு என்ன? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 39 59 உயர்த்த வேண்டும் என்று நினைத்தது தவறா? விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ
அதே பங்கு புதிய பாராளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தியது தவறா? அதனாலதான் நேற்று மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு பேசும்பொழுது சொன்னார், 1996 நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை இந்த முறை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2029 பாராளுமன்றத்தில்